வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 5.2 டிஜிட்டல் ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையரில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஜி-ஸ்டார் பிராண்டோடைய ஜிஎஸ் டிப்ளை டிகோடர் பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் 2 டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி தான் இந்த ஒரு சூப்பரான மாடல் 5.2 ஆம்ப்ளிஃபையர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ஐசி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்டர் ஐசி தான் பயன்படுத்தி இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேத்தியாத்தோப்புலேருந்து வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு நண்பருக்காக தான் இந்த ஒரு சூப்பரான மாடல் ஆம்ப்ளிஃபையரை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் ஃப்ரண்ட் ஆக்லிக் பேனல் கொடுத்துருக்கோம், ஒரு வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிமோட் கிட்டோடைய டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் பேனலே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு லுக்கில் தான் இந்த ஆம்ப்ளிஃபையரை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் உள்ள ஒயரிங் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விலகும் இமையே விழியே விழியே பிரியும் விழியே பனியில் மூடி போன பாதை மீது வெயில் வீசுமோ, இதயம் பேசுகின்ற வார்த்தை உந்தன் காதில் கேட்குமோ, அடிமனதில் இறங்கிவிட்டாய், அணுவணுவாய் கலந்து விட்டாய், அடிமனதில் இறங்கிவிட்டாய், அணுவணுவாய் கலந்து விட்டாய். சிறகு நீட்டுகின்ற நேரம் பார்த்து வானெல்லாம் மழை வரைந்து காட்டுகின்ற வண்ணம் என்ன செய்ததோ பிழை, அடிமனதில் இறங்கிவிட்டாய், அணுவணுவாய் கலந்து விட்டாய். ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் 2 டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 8 ஆம்பியர்லையும் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் 10 ஆம்பியர்லையும் பயன்படுத்தியிருக்கோம். 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ சேனல், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆடியோ சேனலுக்கு மொத்தமாக 14 டிரான்சிஸ்டர் பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு 4 டிரான்சிஸ்டரில் சக்தி பிராண்ட் பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி சரவுண்டு சென்டருக்கும் 6 டிரான்சிஸ்டரில் சேம் அதே சக்தி பிராண்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 8 ஆம்பியரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்கு 10 ஆம்ப்ஸில் 10 ஆம்பியரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கோம். இதோட ரெக்டிஃபையர் செக்ஷனில் 4 கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பவர் ஃபேக்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் இதில் 4 கெப்பாசிட்டி பயன்படுத்தியிருக்கோம். ஆடியோவுக்கு 2 கெப்பாசிட்டர் தான் பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னாக்கா 4 டிரான்சிஸ்டரில் குமார் பிராண்டோடைய பிரிட்ஜ்டு மோனோ போர்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். ஆம்ப்ளிஃபையரில் பயன்படுத்தின ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னாக்கா அல்ட்ரா டிஜிட்டல் பிராண்டோடைய வெர்ஷன் 2.2 ரிமோட் கிட் தான் பயன்படுத்தியிருக்கோம். இந்த ரிமோட் கிட்லேருந்து வரக்கூடிய பேஸை இன்னும் பூஸ்டப் பண்ணுறதுக்காக வசந்த் பிராண்டில் கிராண்ட் சப் லோ பாஸ் போர்டு பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் 2 சேனல் ஒரு கெய்னர் போர்டு பயன்படுத்தியிருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வி மீட்டருக்காகவும். நெக்ஸ்ட்டு ஒரு 12 வோல்ட்டில் ஒரு பக் கன்வெர்ட்டர் பயன்படுத்தியிருக்கோம். இது ஜிஎஸ் டிப்ளை டிகோடருக்கு நம்ம 12 வோல்ட் சப்ளை கொடுக்குறதா பயன்படுத்தி. இந்த ஜிஎஸ் டிப்ளை டிகோடரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டிஜிட்டல் இன்புட் இருக்கும். அதாவது ஒரு HDMI இன்புட்டு, ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சில். இது மூலிமா நம்ம டிஜிட்டல் இன்புட்ஸை நம்ம ஆம்ப்ளிஃபையர் கொடுத்து டால்பியில் டிடிஎஸ்லாம் நம்ம ஒரு மூவிஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பயன்படுத்தியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மேக்ஸ்வின் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான். அப்புறம் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சேனலுக்குமே நம்ம ப்ரீசெட் கொடுத்துருக்கோம். இது மூலிமா அலைன்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு சேனலுக்கான கெயினை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கூலர் ஃபேன் பயன்படுத்தியிருக்கோம் ஏர் சர்க்குலேஷனுக்காக. ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக அழகாக பண்ணியாச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா டிரான்சிஸ்டர் பேசிட் தான். லெஃப்ட் ரைட் ஆடியோக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 டிரான்சிஸ்டர் கொடுத்துருப்போம். சரவுண்டு சென்டருக்கு 2 டிரான்சிஸ்டர், சப்வூஃபருக்கு அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா 2 4 டிரான்சிஸ்டர் போர்டு பயன்படுத்தியிருப்போம். டோட்டலாக ஒரு ஹெவியான மாடல் 5.2 டிஜிட்டல் ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர் தான். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக, அதே மாதிரி இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தி தான் இந்த ஆம்ப்ளிஃபையரை டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
அவன் வண்டியை நிறுத்திட்டான். வண்டியை நிறுத்திட்டானா? யாராவது அவனை அங்கே அட்டி போட்டுக்க வேண்டியதானே? அந்த வண்டியை நிறுத்தினது தேவலதா. யாரும் அவனை எதுவும் செய்ய முடியாது. She's fine. She just needs sweet juice. Are you Dr. Moran from India? Yeah? I saw your interview in the morning paper. Oh, thank you. You're so lucky. At the moment, your health is at risk. You have one of the best surgeons in the world a minute away. No problem. Take it. No worries. Sorry. We're extremely sorry for your inconvenience, sir. It's okay. நான் பேசுகிற பாஷையும் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா மாற வேண்டியது நான் இல்லை, நீங்கள் தான். Sir? Don't judge a book by its cover, bro. Okay, sir. Your pen, sir. Thank you. Sir? இந்த மாடலில் உங்களுடைய வீடுகள்லையும் தரமான 5.2 டிஜிட்டல் ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எந்த மாடல் என்ன கைண்ட் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸாக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் வந்து மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.